வெல்கம் டு பாட்டி மேட் சமையல். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஹரியாலி சிக்கன். இது க்ரீன் கலர் சிக்கனும் சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை. ஸோ சிக்கனை வந்து ரெடியாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பீசஸ் வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நார்மல் பீசஸ் இருந்தாலும் சரி. நான் கொஞ்சம் நார்மல் பீசஸ் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு மிக்சியில் வந்து புதினா தழை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, நல்லா எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பச்சை மிளகையும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணால் கூட ஓகே தான். ஸோ தண்ணிக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சா கூட ஓகே தான். ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஸோ பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மண் சட்டி இல்லைன்னா கூட வடை சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கீயும் ரீஃபண்ட் ஆயிலும் போட்டுங்க. சட்டி நல்லா காஞ்ச உடனே நல்லா உங்களுக்கு எண்ணெய் நிறையா வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட கீயும் இது ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெறும் கீ மட்டும் கூட வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிரியாணி மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, அந்த லவங்கப்பூ எல்லாமே. ஸோ நல்லா புரிஞ்சோன்னா சின்ன சின்னதாக வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுருங்க. ஸோ அதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை வந்து நல்லா இடிச்சிக்கோங்க. ஸோ மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஸோ நான் இடித்து எடுத்திருக்கேன். ஸோ அப்போ மிக்சியில் அரைச்சா ரொம்ப ஒரு மாதிரி நைஸாகிடும்ட்டு நான் இடித்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் அந்த சால்ட்டோடு சேர்த்து போட்டுருங்க. ஸோ சிக்கன் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்ச சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. ஸோ லைட்டாக மஞ்சத்தூள், ஆல்ரெடி சிக்கன்லேயே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். எவ்வளோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. ஸோ நல்லா சிக்கன் இந்த மாதிரி ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி இருக்கனால அந்த தண்ணியே உங்களுக்கு நிறையா வரும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேணாம். சட்டியில் வச்சுருக்கறனால நல்லாவே தண்ணி வரும். ஸோ இப்போ வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா எல்லா பேஸ்ட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
ஸோ தண்ணி இது வரைக்கும் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. அதில் இருக்க தண்ணியே எல்லாமே போதும். ஸோ உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணுன்னா கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி சிக்கன் வேக விட்டு மசாலா நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா சிக்கன் வெந்திருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பதத்திலே கூட நீங்கள் எடுத்துடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து எலுமிச்சைப்பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. எடுக்க போகிற சமயத்தில் எலுமிச்சைப்பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க. இது வந்து சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். புரோட்டாக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டிஷ்ஷு நாங்கள் ட்ரை பண்ணி சொல்லணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.